தமிழ்நாடு எவ்வளோ பெரிய வளர்ச்சியடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலையுமே கூட சூசைடுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 1,00,000 பேரில் 22 பேர் சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமூகத்தில் இருதரப்பு பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ டிஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி அதுக்கு நடுவில் தற்கொலை எண்ணத்துக்கே வராமல் என்னால் மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் எனக்கு அன்னைக்கு எந்த சிச்சுவேஷனுமே இல்லை, கையேறு நிலையில் இருந்தேன், ஸோ தற்கொலை முயற்சி எடுத்துக்கிட்டேன், தப்பு தான் இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் சந்திக்கும் பொழுது என்ன பேசிப்பாங்க? இன்னொன்று, பார்ப்பவர்கள் யாரேனுக்கும் தற்கொலை எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாடமாக இருக்கும். தற்கொலைங்கிறது தீர்வல்ல, தற்கொலைங்கிறது என்றைக்குமே சரியான முடிவு இல்லை அப்படிங்கிறத மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னு தமிழா நினச்சது. அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, மீளா துயரால் தற்கொலை வரை சென்றவர்கள் விசஸ் அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள். என்றைக்குமே தற்கொலைங்கிறது தீர்வல்ல, ஒரு முடிவும் அல்ல. ஸோ அதை வலியுறுத்தும் விதமாக தான் இந்த டாப்பிக்கும் கூட. பெரும் துயரம் நீங்கள் தற்கொலை முயற்சி பண்ணவங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கும் அதே போல் நிலைமை வந்துச்சு, ஆனால் அந்த நிலைமைக்கு போகாமல் மீண்டு வந்தவங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது? எதனால் நீங்கள் தற்கொலை வரைக்கும் போனீங்க? என்னோட பெயர் கே அறிவுராஜ். நான் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுட்டேன். நான் சுருக்கமாக சொல்ல போனால் நான் அனாதை. அதாவது இப்போ தற்கொலை பண்ணியது காரணமே அதான். அப்போ நான் நைட் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா காலைல கதவு திறக்கலன்னா தெருவில் உள்ளவங்க யாரும் எடுத்து நான் அடக்கம் பண்ணாதான். ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு டோட்டலி போயிட்டாங்க, யாரும் கிடையாது. அதனால இந்த காரணத்தால் தான் நான் பண்ணேன். உங்களுக்கு எத்தனை வயசு சார்? ஆக்சுவலாக 24. யாரெல்லாம் விட்டு போனாங்க? இப்போ நீங்கள் பிறந்தது போது கூட அண்ணன் எனக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேரும் வெல் செட்டில்டு. மேரேஜ் பண்ணிட்டேன், நல்லா ஹையஸ்ட் காலேஜில் படிக்க வச்சேன், வெல் செட்டில்டு. என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் கிடையாது, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கிடையாது. என்னை அவங்க விட்டு பிரிஞ்ச காரணம் 2 காரணம். ஒன்று என்னன்னா, நான் யார் சொல்கிறேன் கேட்க மாட்டேன். ஒன்று நல்லது தான் செய்வேன். நீங்கள் 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நான் 3000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பேன் ஏசத்துக்கு. அது ஒன்று. 2வது கொஞ்சம் ஓவர் செலவு. கொஞ்சம் கடன் ஆனோன்னே என்னோட பையன், மருமக, ஒய்ஃப் அவங்க 3 பேரும் தனியாக போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க? தனியாக இருக்கேன். புதுக்கோட்டையில் சூசைட் அட்டன் பண்ணி போஸ்ட்மார்டம் ரூமில் 2.5 மணி நேரம் இருந்திருக்கேன். இந்த விட்டு போனாங்க ஒரே பிரச்சனை, தனியாக இருக்கிறேங்க. ஆமாம், இவங்க விட்டுட்டு போயிட்டோன்னு யாருமே இல்லையே நமக்கு, என்ன பண்ணுறது? அதனால என்ன பண்ணேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நைட்டு 10 மணிக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு எல்லாரும் படுத்தோன்னே சூசைட் அட்டன் பண்ணலாம் நினைக்கும் போது அப்புறம் யோசிச்சேன், நான் இருக்கிறது ஒரு ரூமு, லைன் வீடு, நாளைக்கு சேல்ஸ் ஆகாது, அவங்களாம் பயப்படுவாங்கன்னு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். ஆனால் விடிய அந்த எண்ணம் மாறலை. காலையில் 6 மணிக்கு காரைக்குடி பல்லவன் ட்ரெயின் வருது. ட்ரெயின் அந்த இடத்துல வருது, நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணி போய் விழுந்துட்டேன். ட்ரெயின் முன்னால்? ஆமாம், அந்த இடத்துல ட்ரெயின் வருது, இந்த இடத்துல விழுந்துட்டேன். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டு என்னை தூக்குனா எல்லாரும் அடிபட்டுன்னு 2 கையும் பிடிச்சி இழுத்துடுறாங்க. முடிஞ்சிச்சு. ஒரு 2 மணி நேரம் என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அந்த எண்ணம் மாறலை. ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க. 10:30 மணிக்கு காலையில் திருப்பி என்னோட மைண்ட் செட் ஆகலை. அப்படியே டவுன் பூரா கிடந்த அலையிலே ஸ்லீப்பிங் டேப்லெட் கேட்குறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். ஃபைனலாக 1/4 லிட்டர் வாங்குறேன் ஒரு இடத்துல. வாங்கி ஃப்ரெண்டோட கடையில் போய் மாதுளை ஜூஸ் வாங்கி, அவர் அந்த பக்கம் திரும்பின பாதி மாதுளை ஜூஸ் கீழே ஊற்றிட்டு பாதி மிக்ஸ் பண்ணணுமே, இதை பாதி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக காலைல 11 மணிக்கு சாப்பிட்டேன். இதை சாப்பிட்டோன்னே 7 ஹவர்ஸில் ஃபுல்லாக பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுது. மிக்ஸ் ஆனோன்னா ஒரு ஸ்டேஜில் சாயந்தரம் 6 மணிக்கு அப்படியே கண்ணு 2 தெரியல, இரிட்டிட்ஸ், வயிறு அப்படியே இப்படி உயிர் போட்டு இழுக்கு, சொர போட்டு அன்கான்ஸ் ஆகி நான் கீழே வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் சேர்க்குறாங்க. டாக்டர் பார்க்குறாரு. ஒரு நைட் 11 மணி வரைக்கும் என்னை ஐசியூவில் வச்சுட்டு, கடவுளோட அருள் இருந்தால் 1% ஒரு பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பாருங்கள், ஏதாச்சும் ஒன்றா போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிடுங்க, ஸ்டேஷனுக்கு, நான் போலீஸ் ஒர்க் பண்ணதுனால ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் 12:15 போகிறார். அது வரைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. 12:15 அப்புறம் நினைவு இல்லை. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன், இந்த செல்லு உள்ளே இருக்குது, இவங்க கவனிக்கலை, கண்ணாடியில் எடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு 2 மணிக்கு நர்ஸ் என்னை கூப்பிட்ருக்காங்க, ஊசியெல்லாம் குத்திருக்காங்க. இல்லைன்னொன்னே டாக்டர் சொல்லிட்டோன்னு கொண்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. உள்ளே போட்டு லாக் நடுவுலையா? ஆமாம், உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆகுது, ஒரு 1/2 hour கழிச்சு எனக்கு வாமிட்டிங், கொமட்டிக்கிட்டு வருது. ஆனால் எனக்கு அன்கான்சியஸ் கையை விட்டு செல்லை எடுக்க முடியலை, கண்ணை திறக்க முடியலை டோட்டலி. அதுலேயும் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக ரொம்ப போராடி செல்லை எடுத்து டார்ச் அடித்து பார்த்தா இங்கிட்டு 3 பாடி, இங்கிட்டு 4 பாடி கிடக்கு. அடுத்து நான் என்னோடய ஆஃபீஸ் போனேன் அப்படின்னா நான் எனக்கு சாப்பிடவே தோணலை. அந்த மாற்றத்தை ஏற்றுக்க முடியல, அது தாங்கிக்க முடியாமல் தான் நீங்கள் சூசைட் பண்ணீங்களா? ஆமாம், அது கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் டெய்லி ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஞாபகம் வரும். ஏன்னா நான் அவங்களோட நேமை டேட்டு போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னோட சட்டையை மாற்றும் போது அவங்களோட ஞாபகம் வந்துட்டே இருக்கும். என்ன காரணம் கடைசி வரைக்கும் தெரியல பிரிஞ்சு போனதுக்கு?
தெரிஞ்சுது, அதுக்கப்புறமா தெரிஞ்சுது. என்னது? சூசைட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நீங்க ஹாஸ்பிட்டல். சூசைட் அட்டன் பண்ணீங்களா? ஆமாம். என்ன பண்ணீங்க? தெரியுமா சார் உங்களுக்கு? அதை வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், இது கடைசி நாளாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தவே இல்லை. இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு லைஃபே எனக்கு கிடையாது அப்படிங்கிறத என்னால் ஒரு 0.1% கூட ஏற்றுக்க முடியல. இப்போ நான் இருக்க வீடு வந்து அவங்களுக்காக எடுத்த வீடு. அங்கே இருக்க திங்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு திங்ஸ். அங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் நான் வீட்டை திறந்தேன் அப்படின்னா அந்த வீடு எம்டியாக இருக்கும். அதுக்குள்ளே நான் வாழணும்னு நினச்சேன். அந்த கனவு மட்டும் அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் அங்கே இல்லவே இல்லை. அவங்களுக்கு வேற ஒரு லைஃப் பிடிச்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் என்னால் அது ஒரு 0.1% கூட ஏற்றுக்க முடியல. சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல் இருக்கும். அவளுக்கு கால் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பாக அவ்வளோ நாள் வரைக்கும் வந்து நான் அவங்க கூட கண்டிப்பாக இருப்பேன். என் கூட உன்னால் நான் அவங்க கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. உன்னை வந்து என்னால் பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு கேரக்டர் என்கிட்ட தயவு செஞ்சு பேசிடாத, என் கூட தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாத, தயவு செஞ்சு நான் கால் பண்ணிடாதன்னு சொல்லி அதுலேருந்து மட்டும் என்னால் வெளியே வரவே முடியல. ஸோ ஏற்றுக்காமல் நீங்கள் குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக ஐசியூவில் இருந்தேன். ஆக்சுவலாக 2 days வந்து ஐசியூவில் இருந்தேன். அன்றைக்கி காலையில் வந்துட்டு ஐசியூக்குள்ளே அவங்க வராங்க. வந்துட்டு எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டாங்க. அடுத்து ஒரு 1/2 hourல எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களா? ஒரு நியாயம் கேட்டிங்களா? ஏன் இப்படி ஒரு நாள் லவ் பண்ணோம் ரீசன் கேட்டிங்களா? அதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னென்னா, எனக்கு வந்து பரத், எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, உனக்கு வந்து ஃபேமிலி இல்லை. லவ் பண்ணும்போது நானாக தான் உனக்கு அப்பா அம்மாவாக இருக்க போகிறேன், நானாக தான் வந்து உனக்கு லைஃபாக இருக்க போகிறேன், நானாக தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் சொன்ன அந்த உதடுகள் என்னை கொன்று ஒரு செகண்டில் உடச்சி உட்கார வச்சிருச்சு. ஆக்சுவலாக பேசும்போது கூட இன்னும் உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. இன்னும் நீங்கள் உங்கள் மனசில் அவங்க இருக்காங்களா? நான் எப்படி சார் அந்த பொண்ணை மறக்க முடியும்? நான் என்ன வேணா வந்து விட்டு போயிருந்துருக்கலாம். அதுக்கு நான் அந்த பொண்ணு நல்லா இல்லை அப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அப்படிலாம் இல்லை. அந்த பொண்ணு நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கணும், இப்பயும் அந்த பொண்ணு கரியரில் ரொம்ப க்ரோத் ஆகணும். லவ் பண்ண பொண்ணு வேற ஒரு லைஃப் இருக்குன்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் ரொம்ப சரி. ஆனால் அவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட்டே ஆக போகிறது இல்லை. அண்ட் நீங்களாம் அது கைத்தட்டி அவரை என்கரேஜ் பண்ணினா பாவம் என்ன பண்ணுவார்? ஆக்சுவலாக இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பொண்ணு விட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா இது வரை ஃபூலிஷ்னஸ் எதுவுமே கிடையாது. என்கரேஜ் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன் சொல்ல வரேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணார், சின்சியராக லவ் பண்ணார். இப்போ அவர் சொன்னதை விட பல மடங்கு அந்த பொண்ணு என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷனால் அவங்க வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு சூழ்நிலையால் எனக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆச்சு. 1 வருஷம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிட்னியில் பிரச்சனை இருந்தது என் ஹஸ்பண்டுக்கு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி சென்ட்ரல் ஜிஹெச்சில் கொண்டு வந்து சேர்த்தோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷம் நான் அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு 16 வயசுலேயே நான் என் ஹஸ்பண்டுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன் தெரியுமா? 1 வருஷம் அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன், அவர் நல்லவர், அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன், அவர் என்னால் விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக 8 வருஷம் அந்த சென்ட்ரல் ஜிஹெச்லேயே குடும்பம் பண்ணியிருக்கேன்.